இந்த வீடியோவில் நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 15th மே க்ளோசிங் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ மார்க்கெட் ஹஸ் மூவ்ட் எக்ஸாக்ட்லி ஆஸ் ஆஃப் நவ். நம்ம எப்படி பேசணுமோ அந்த மாதிரி போயிருக்கு. கண்டிப்பாக கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வரும் நாட்கள்லையும் நம்ம சொல்கிறது நடக்கணும்னு ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே, டெக்னிக்கல்ஸ் படி டெய்லி RSI 65.87 இருக்குது. மார்க்கெட்டு 71 மேலே போகவே முடியல. மார்க்கெட் மேலே போகலாம், ஆனால் RSI வேறு ஒரு விஷயத்த கிளியராக நம்மக்கிட்ட சொல்லிகிட்ருக்கு. நாளைக்கு ஒரு நாள் பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நாள் புல்லிஷ் அதோட முடியுதா இல்லை புல்லிஷ் கண்டினியூ ஆகுதா அப்படின்றத நம்ம டேட்டாவை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் 65.87 இவ்வளோ மார்க்கெட் ஏறினா கூட RSIயால் போகவே முடியல. மேபி நமக்கு கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றது கிடச்சிரும். கண்டிப்பாக மூவிங் ஆவரேஜ் 250, 20, 10க்கு எல்லாமே மேலே தான் இருக்குது. ஸோ அக்ரெசிவாலாம் செல் கண்டிப்பாக போகக்கூடாது. பட் மூவிங் ஆவரேஜ் 10 கீழே போனதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பிச்சுன்னா கண்டிப்பாக போகலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் டேட்டா ஷோஸ் புல்லிஷ், பட் RSI ஷோஸ் சம்திங் எல்ஸ். வேறு ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி RSI காமிக்குது. நாளைக்கு நமக்கு கிளியராக ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இன்றைக்கி மூவிங் ஆவரேஜ் 10க்கு மேலே 50 கம்பெனிஸில் 42 கம்பெனிஸ் மேலே இருக்குது. எல்லாமே பாருங்கள், 20 மூவிங் ஆவரேஜ் 20க்கு மேலே 41 கம்பெனிஸ் இருக்குது. மூவிங் ஆவரேஜ் 50க்கு மேலே 46 கம்பெனி இருக்குது. லாங் டேர்ம் 200க்கு மேலே 28 and above இருக்குது. இட்ஸ் கிளியர்லி ஷோஸ் மூவிங் ஆவரேஜ் 50, 20, 10 கிளியர்லி ஷோஸ் ஐ மீன் ஓவர் பாட் ஜோன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லுது. இன்றைக்கி FIS 5,390 crores பை பண்ணியிருக்கிறாங்க. DIS 1,668 crores செல் பண்ணியிருக்காங்க. DIS கொஞ்சம் மேலே போகும்போது ப்ராஃபிட் புக் பண்ணுறதை நம்ம ரெகுலராக பார்க்குறோம். அதேமாரி கீழே இருக்கும்போது ஸ்மார்ட்டாக DIS கண்டினியூஸாக வாங்கிட்டு இருக்காங்க. பட் FIS பாட் அ வெரி குட் மணி டுடே. 5,392 crores pretty decent மணி. ஓகே, F&O ஓப்பன் பொசிஷனில் இன்றைக்கி பெரிய ஒரு சேஞ்சஸ் இல்லை. மார்க்கெட்லாம் மேலே போயிருக்கு, ஆனால் ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை. பப்ளிக் 37,581 கான்ட்ராக்ட்ஸ் தான் செல்லில் இருக்காங்க. பப்ளிக் பெருசாக இன்வால்வ் ஆகவே இல்லை. இன்றைக்கி யாருமே பெருசாக இன்வால்வ் ஆகலை. இன்றைக்கி ஆக்சுவலாக FIS எல்லாருமே ஒரு டவுட்டில் இருக்கிற அந்த சுச்சுவேஷன்ஸை கிளியராக இதில் தெரியுது. பட் நாளைக்கு ஒரு டே ஆஃப்டர் டுமாரோலாம் ஐ திங்க் வில் கெட் அ வெரி குட் கிளியர் பிக்சர் வரும்னு நான் நம்புகிறேன். ஓகே, நிஃப்டி ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புது கான்ட்ராக்ட் வீக்லி இதை ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ புட் சைடு 24,000, 24,500, 25,000 இருக்குது. கால் சைடு 25,500, 25,000, 25,800. ஸோ இப்போதைக்கு அந்த 25,000 விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா திரும்ப ஒரு டீசெண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இது காமிக்குது. ஓகே, விக்ஸ் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், இன்றைக்கி ரொம்ப கீழே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அது நடக்கலை. 16.89 கண்டிப்பாக கீழே வந்திருக்கு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் விக்ஸில் வரல. நாளைக்கு வரும்னு எதிர்பார்க்குறேன். நாளைக்கு டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா டுமாரோ. ஏன்றது உங்களுக்கு தெரியும். எனிவே விக்ஸ் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். Nifty 50 closing bull 41, bear 1, neutral 8. Clearly shows complete in bull control, but overbought zone வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லைடும் நமக்கு காமிக்குது. ஓகே, நிஃப்டியோட 2025ஓட இயர்லி மிட் பாயிண்ட் 23,500. ஸோ 23,500 கீழே வரும்போது 2 முறை ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. திரும்ப 22,000 பக்கம் போச்சு. இப்போ 23,500 மூவ் ஆனோன்னா இப்போ 25,000. இப்போ திரும்பி ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. ஸோ பெரிய டவுன்ஃபால் வரணுன்னா கண்டிப்பாக 23,500 கீழே போனால் தான் பெரிய டவுன்ஃபால் 2025க்கு வரும். ஸோ 23,500 ஏன் இவ்வளோ க்ரூஷியல்ன்றது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, வேல்யூவேஷன் படி நிஃப்டி PE வேல்யூஷன் 22.43 வந்திருக்கு. ரொம்ப சீப்பான வேல்யூவேஷன் கண்டிப்பாக கிடையாது. ஒரு நார்மல் லெவல்லேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக ரொம்ப ஓவர் வேல்யூவேஷனும் சொல்ல முடியாது. ஏன்னா ஓவர் வேல்யூவேஷன் அட்லீஸ்ட் ஒரு 24ஆவது இருக்கணும். 22.43 இருக்குது. நாளைக்கும் கொஞ்சம் இந்த வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, இன்வெஸ்டர்ஸ் மஸ்ட் வாட்ச் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் May 5th. இன்கேஸ்
22,000லேருந்து 19,600 வந்ததுன்னா ஏன் வாங்கணும் அப்படின்றத போட்டிருக்கேன். ஒய் ஐம் புல்லிஷ் இன் இந்தியான்றது அந்த வீடியோவாக இருக்கும். நான் வந்து பிக் மூவ் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு 1 மந்த்துக்கு வந்து ஹியூஜ் மூவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். 2025ல நம்ம கிளைண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கொடுத்தது தான் அட்வான்ஸாக December 20th கொடுத்தது தான். 2025 அப் டு May 16th வந்து நான் புல்லிஷ் தான். இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்குது. ஒன் மோர் டே டு கோ. ஸோ இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த நெக்ஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எ ஹியூஜ் மூவ். ஒரு நார்மல் மூவ் இருக்காது, அக்ரெசிவ் மூவ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இதனால தான் நான் கண்டினியூஸாக மார்க்கெட் இறங்கும் போதெல்லாம் யூடியூப்பில் வந்து பேசிக்கிட்டே இருந்தேன். எந்த அந்த டவுன்ஃபால் இன்கேஸ் உங்களுக்கு 22,000லேருந்து 19,600 வந்தால் வாங்குங்கன்னு ஏன் பேசிக்கிட்டே இருந்தேன்னா, ஸோ இந்த ஒரே ஒரு ரீசன்னால தான். மே 2025ல அப் டு May 16th இன்னும் ஒரு நாள் இருக்குது. நான் ரொம்ப புல்லிஷாக இருந்தேன். கிளைண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது 16th வரைக்கும் நிஃப்டியில் ஃபுல் புல் வியூ கொடுத்துருக்குறேன். பட் நெக்ஸ்ட்டு 1 மந்த்து ஆக்சுவலாக ஒரு வியூ போனதுக்கப்புறம் அதுக்கு எகெயின்ஸ்டாக ஆப்போசிட்டில் தான் அடுத்த வியூ நடக்கணும். நடக்குதா இல்லையான்றதை பார்க்கலாம். சம்டைம்ஸ் அப்படியே கூட கண்டினியூஷன் ஆகலாம், இன்வெர்ஷன் ஆகலாம். ஆனால் டேட்டாஸு நமக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு மூவ் இருக்கும். இது எப்படின்னா நெக்ஸ்ட்டு 1 மந்த் ஹியூஜ் மூவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நான் வந்து ஒரு 16th வரைக்கும் புல்லிஷாக இருக்கிறேன் அப்படின்னா அடுத்து பேரிஷ் தான். அதில் எந்த உங்களுக்கு சந்தேகமே வேணாம். ஆனால் நீங்கள் வந்து போய் பிளைண்டாக ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எத்தனை அண்டர் கார்மெண்ட்ஸ் வாங்கணுன்றதெல்லாம் கிளியராக சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பிளைண்டாக ட்ரேட் பண்ணவே கூடாது. கன்ஃபர்மேஷன் ஆகணும். இப்போது இன்றைக்கி இருக்க டேவை பாருங்கள். மூவிங் ஆவரேஜ் 10க்கு கீழே கூட மார்க்கெட் இல்லை, 10க்கு கூட மேலே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் வி நீட் டு வெயிட். நாளைக்கு ஒரு நாள் பார்க்கலாம் டேட்டா எப்படி இருக்குன்ற. இப்போதைக்கு நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணுது? நமக்கு இப்போதைக்கு வந்து RSI கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுது. RSI மார்க்கெட் மேலே போனால் கூட RSIயால் மேலே போகவே முடியல. 1. 2வது விக்ஸ் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். விக்ஸ் வந்து ஓரளவுக்கு யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இனிமே அப்படின்ற மாதிரி ஒரு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். அது இன்னும் ஆகலை. இன்றைக்கே எதிர்பார்த்தேன். இன்னைக்கு கீழே வந்தது, பட் ரொம்ப கீழே வரல. நான் எதிர்பார்த்த லெவல் இன்னும் ஃபர்தராக இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு 5%ஆவது இன்னைக்கு கீழே விழுவுன்னு எதிர்பார்த்தேன். விக்ஸ் இன்னைக்கு விழலை, பட் நாளைக்கு இன்னொரு 5%ஆவது விக்ஸ் கீழே விழுந்ததுன்னா நமக்கு அது ஒரு செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். 3வது நமக்கு மார்க்கெட் எந்த இடத்துல இருக்குது, நம்ம எந்த இடத்துலேருந்து செல் பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணுறதா இருக்கும். இந்த 3 விஷயம் இருக்குது. இந்த 3 விஷயமும் நடக்கலை. ஓகே, மார்க்கெட் கண்டினியூஸாக அதுலேருந்து 1 மந்த்தும் ஹியூஜாக மேலே போச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈக்விட்டி நிறையா வச்சுருக்கிறோம். அந்த ஈக்விட்டி கண்டிப்பாக காசு கொடுக்க தான் போகுது. ஆப்பர்ச்சுனிட்டி வரல அப்படின்னா, செல் ஆப்பர்ச்சுனிட்டி வரலன்னா செல் எதுவுமே எடுக்க போகிறதில்ல. பட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு யூட்டிலைஸ். அதேமாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, இன்கேஸ் மார்க்கெட் நல்ல ஃபால் வந்ததுன்னா காசு வச்சுருக்கவங்க கண்டிப்பாக திரும்பி யூட்டிலைஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு நார்மல் மூவ் நான் எதிர்பார்க்கல. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எ ஹியூஜ் மூவ் ஒன்லி. எந்த மூவ் அப்படின்றதுக்கு தான் வெயிட்டிங். அதுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்குது. May 16th நம்ம இயர்லி கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். May 16th வரைக்கும் நான் இந்தியாவில் அவ்வளோ புல்லிஷாக இருந்தேன். எந்த இடத்துல டவுன் வந்தாலும் வாங்கணுன்றதை கிளியராக சொல்லிகிட்டே இருந்தோம். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பட் யூடியூப் நேயர்களுக்கும் இப்போ சொல்கிறோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் மந்த்து நல்ல மூவ் இருக்க போது. கண்டிப்பாக நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்களுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் இருக்க தான் போகுது. ஏன்னா நார்மல் மூவ்லேயே நீங்கள் நிறைய காசு எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி ஹியூஜ் மூவ்லாம் இருந்தால் ஐ எம் pretty மச் ஷுர் யூ கேன் ஏபிள் டு மேக் pretty decent மணி. ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் 1 மந்த்தை இன்ட்ராடேலேயே ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ட்ரைனிங்கில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். இந்த டவுன் மூவ் வந்து பெரிய ஒரு இது கிடையாதுன்றது. இந்த ரெட் லைன் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே ஏன் வாங்கணும் அப்படின்றத ரொம்ப கிளியராக தெரியும். நிறையா பேர் இன்றைக்கி ஹியூஜ் ப்ராஃபிட் தி மேட். பட் சில ப்ரைவசி ரீசன் சில பேர் வந்து நமக்கு பப்ளிக் காமிக்காதீங்கன்னு சொல்லலாம். சிலது காமிக்கல. பட் நிறையா விஷயங்கள் நிறைய பேர் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி. ஸோ திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி நம்ம அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த இன்ட்ராடே மூவ் சரியான மூவ் ரொம்ப கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் சில பேர்லாம் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதையும் குரூப்பில் உங்களுக்கு போட்டிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் 1 மந்த் மூவுக்கு நம்ம இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு மூவ் எப்படின்றத பார்த்துட்டு
தென் வரும் டைமில் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்றதை நான் வித் டேட்டாவோட சொல்கிறேன். மேபி அது எந்த சைட் மூவ் இருக்கோ அந்த சைடு நம்ம போகலாம். கண்டிப்பாக ஹியூஜ் மூவ்ன்றதால இன்ட்ராடேயில் எவ்ரிடே நமக்கு நிறையா ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்க தான் போகுது. ஓகே, இது நம்ம தேர்ஸ்டே இன்னைக்கு பண்ண ப்ராஃபிட்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஒரு பெரிய லாட் சைஸ்லாம் கிடையாது. ஒரு 2 லாட் சைஸை புக் பண்ணிட்டு இன்னொரு 2 லாட் சைஸில் இதில் இருக்காங்க. அதில் 35,000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லாட்டு தான். அதில் 21,225 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் வாட், அந்த மாதிரி மூவ் வந்ததுன்னா பீப்புள் கேன் ஏபிள் டு மேக் வெரி குட் மணி. பிகாஸ் அந்த கரெக்டான என்ட்ரி எதுன்றது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், நம்ம ட்ரைனிங் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும். ஸோ இவர் ஒரு 14,685 ருபீஸ் ப்ரெடி டீசென்ட் மூவ் ப்ராஃபிட்ஸை எடுத்திருக்காங்க. ஸோ இவர் ஒரு நேச்சுரல் கேஸில் ப்ராஃபிட்ஸை எடுத்திருக்கிறாங்க. ஓகே, இது வந்து ஈவன் ஸ்டாக்ஸில் கூட, டிக்சனில் கூட தே மேட் ப்ராஃபிட் டுடே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ப்ராஃபிட்ஸை எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இந்த வர 19th மே ஒரு ஈக்விட்டி ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். இதுலேயும் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி கண்டிப்பாக சொல்லித் தருவோம். இது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் தான், பட் ஸ்விங் ட்ரேடிங்கும் எப்படி பண்ணுறதுன்றத சொல்லி கொடுப்போம். அதேமாதிரி நீங்கள் வச்சுருக்க கேஷை வச்சு எப்படி யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம், அதுவும் இருக்கும். இதில் சில விஷயங்கள் நம்ம இதில் சொல்ல முடியாது. பட் சில விஷயங்கள் ட்ரைனிங்கில் எடுக்க தான் போகிறோம். அதாவது இப்போ உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வேணும்னாலும், எந்த ஸ்டாக்ஸ் பெட்டராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதும் கண்டிப்பாக இந்த ட்ரைனிங்கில் பேச தான் போகிறோம். ஓகே, வேணுன்றவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.